Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது I left my A rank party to help my farmer students எபிசோட் 14 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்குள்ள ஸ்டார்டிங்லயே ஒரு மீட்டிங் போகுது. அங்க இருக்கிற ஒருத்தரும் சொல்றாரு, சொல்றபடி பார்த்தா அந்த டஞ்சன்ல அங்க இருக்கிற கிங் வார்டன் அவர் வந்து மக்களை சேவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டைமென்ஷன் போர்ட்டலை உருவாக்கி இருக்காரு. அது வந்து மற்ற உலகத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுது. அது என்ன சரியா? ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா நீ சொல்றபடி பார்த்தா அந்த மக்கள் எல்லாருமே மறைஞ்சு போய் அங்க இப்போ வித்தியாசமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதன ஆமா, அதே தான். அந்த மாஸ்டர் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா இருந்திருக்கு. இதை கேட்டவொடனே அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல புரியல. ரெய்னோ அதுக்காக தான் அந்த ரிங்கை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேட்டிருப்பா. ரெய்னோ ஒரு டிவைஸ் மேல வைக்க அங்க ஒரு இமேஜ் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. என்ன இது என்ன ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் மாதிரி அப்படியே ஒர்க் ஆகுது. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இது ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ்ன்னு யோசிச்சேன். இப்ப பாக்குறீங்களா, இதுதான் அந்த சிட்டி கிளாட். அந்த மக்களை பத்தி தான் இதுல இருக்கு. ஆனா இந்த கிங் வார்டன் வந்து இந்த சிட்டியை ரீலோகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா ஒரு ஹியூமனோட பாடிக்கு கிராஸ் டைமென்ஷனுக்கு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் வந்து ஒர்க் ஆகும்னு நினைச்சிருக்காரு. ஆனா எதுவுமே அங்க ஒழுங்கா போகல. கிங் வார்டனும் அந்த சன்செட்டோட இன்ஃபுளுன்ஸுக்கு கீழே தான் இருந்திருக்காரு. இந்த புக்ல ஒரு விஷயத்தை அவங்க காட்டுறாங்க. அதுதான் 1 கோல்டு. இந்த ஐட்டம்னால தான் கிங் வார்டன் அங்க பொசஸ் ஆயிருக்காரு. நாங்களும் அதை எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், அது என்னது, அது எங்க கிடைக்கும்னு. ஆனா எதுவுமே அங்க துப்பு கிடைக்கல. இதான் அந்த கோல்டன் பிரீஸ்டஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து அதை தொடக்கூடாது. இது வந்து ஒரு கர்ஸ்ட் யூனிவர்சல் வசல். அதை யார் அடையிறாங்களோ அவங்களோட விஷ் அது வந்து நிறைவேறும். கிங் வார்டனும் அதை அடைஞ்சிருக்காரு. அங்க கிங்கும் இதனால தான் ஒரு கோல்டன் ரிங்கை உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த ரிங்கை மக்களுக்கு தந்திருப்பாங்க. நான் அப்பதான் அந்த டைமென்ஷனை விட்டு இவங்க வந்து வேற டைமென்ஷனுக்கு போக முடியல. ஆனா அந்த மேஜிக் இன்பர்ஃபெக்டா இருந்தனால அங்க இருக்கிற ஒரு மக்களும் அப்படியே மாஸ்டரா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கிளாட் இந்த சிட்டி வந்து இந்த டஞ்சனுக்கு வந்திருக்கும். அங்க ஆல்ரெடி கோல்டன் பிரீஸ்டஸ் சொல்லியிருப்பாங்க, யூக்கு இது நீ தான் தடுக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் உங்களோட உலகமும் அந்த டாய்லெட்டால அப்படியே முழுங்கப்படும். அதனால நீ தான் அந்த கிங்கை தடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் யூக்கு அங்க வரும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் வந்து அதை விட போதில்ல, இந்த வாட்டி எப்படி நடக்காது. அங்க இப்படி இவங்க பேசிக்கினே போகும்போது முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு வயசானவரும் வராரு. நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் உன்னோட அங்கிள் ரெய்னிஸ். ஆனா இதை கேட்டோன்னே அங்க ரெயின் பின்னாடி போறாளா. அங்க இப்பதான் அவரு சொல்றாரு, உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னோட அங்கிள். ஆமா, நீங்க யாரு? இவளுக்கு எந்த விதமான ஃபேமிலியும் இந்த உலகத்துல இல்ல. எனக்கு என்ன தெரியலையா, நான் அவளோட ஃபேமிலி தான். நான் அவளை இங்க இருந்து கொண்டு போலான்னு வந்திருக்கேன். சரி, அப்புறம் எனக்கு வேற வழி இல்ல, நான் அவளை இழுத்துன்னு தான் போகணும்னு நினைக்கிறேன். அங்க மத்தவங்களை அனுப்ப உங்களை மேஜிக் பண்ணியே அவன் மயக்கிறான். இதை பார்த்து அவர் இன்னமும் கடுப்பாகிறாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா, அவளுக்கு மேரேஜா ஒரு பெரிய இடத்துல டிசைட் பண்ணிருக்காங்க. அதனால நான் கொண்டு போனேன்னு வந்திருக்கேன். மரியாதையா அவளை கூட. எனக்கு அதை பத்திலாம் தெரியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்கெல்லாம். நீங்க வந்து எப்படி இதை சொல்லலாம், அவர் ரெயின்ஸோட டாட்டர்னு அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நோபல் பிளட்டா இருந்தா ஒண்டிதான் ஃபாரினரா அவங்களால மேரேஜே பண்ண முடியும். யாருக்கு தெரியும், நீங்க வந்து நம்ம ரெயினை தூக்கின்னு போய் நம்ம செல் மியூட்டேரியாக்கு விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விரமா நீங்க இதெல்லாம் ப்ராஃபிட்டுக்காக தானே பண்றீங்க. ஆமா, அதுல வந்து உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு வந்து குயின்னு ஒரு டைட்டில் கிடைக்கும். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவளோட ஃபேமிலி கிரௌடர் அந்த ஸ்டேட்டஸுக்கு தான் நீ சொல்லணும். உன்னோட அப்பா வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீ என்ன வர மாட்டியா? ரெயின் அங்க கேட்கவே இல்லை. நான் வந்து என்னோட அப்பாவை பார்க்க விரும்பல. மேஜிக்கை பண்ணி அப்படியே அவரை தொத்தி விட்டுறா. இதனால அவரு பயந்து ஓடிறாரு. அங்க இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை மேமரை வந்து உன்னோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. சோ பிரச்சனை இல்ல. ஆமா, நம்ம இங்க இருந்து போனக்கு அப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா ஏதோ ஒண்ணு நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹாட் ஸ்பிரிங்ல நான் குளிக்கணும்னு நினைக்கிறேன். அதேதான். அப்பனா ஏன் நம்ம 2 பேரும் குளிக்க கூடாது? வந்து ஃபர்ஸ்ட் போ, அதுக்கப்புறம் நான் பண்றேன். எனக்கு தெரியும் நீ வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சதானே. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் அங்க போய் சொல்றாரு, இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவ வந்து ஒத்துக்க மாட்டான். என்னையா சொல்லிருக்க, டேட்டும் வந்துருச்சு, நீ என்னன்னா இப்படி சொல்லிருக்க, அது என்ன மன்னிச்சிருங்க. அவ வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறிட்டாளா, லெட்டரையும் சென்ட் பண்ண அங்க நாங்க வரோன்னு. ஆனா வந்து பார்த்தா கேட்கவே இல்ல. ஏமலே ஸ்பெல் எல்லாம் கேஷ் பண்றா. கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லா விஷயமும் நடக்கும். எனக்கு வந்து சுத்தமா புரியல இந்த வெர்மிலியா கிங்டம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஏன்னா அவ எனக்கு எதுக்கு தேவைன்னா என்னோட மத்த ஒய்ஃபால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அந்த விஷயம், அதை வந்து அவளை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிக்கலான்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, அவ பழகுற மத்த பொண்ணுங்க உங்க கூட நான் வெளியில போகலான்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவங்கள என்னோட ஒய்ஃபா மாத்த முடியாது. இருந்தாலும் அவங்களால எனக்கு நல்ல யூஸ் இருக்கு. அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணத்தை தரேன். 3 மடங்கு இல்ல 4 இல்ல 5. எனக்கு அந்த பொண்ணுங்களாம் வேணும். கேட்டோன்னே அவரும் அங்க ஒத்துக்கிறாரு. ஏன்னா இது ஒரு நல்ல லாபமா இருக்கு. நான் வந்து அந்த குளோர் மேல கைய வைக்காம விட போகுது இல்லப்பா. ஏன்னா 5 மடங்கு எனக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்க எப்படி போய் அதை அழிக்கலாம் அதை பத்தி பேசுறாங்க. இது ஒன்றும் ஈஸியான டாஸ்கா இருக்க போதில்ல, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா நாங்க இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணணும், நம்ம எல்லாருமே ஒன்னா அதை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க
ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கக்கூடாது, நாங்க தான் இருக்கிறோம்ல அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஏதோ ஒன்று மரீனா, நீ வந்து ஷாப்பிங்கு போகலையா? இந்த மாதிரி நீயும் அவளும் போகலாம்ல. நல்ல மரீனாவும் நீனையும் அங்கே போயிடறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்கணும்ல. அங்க இன்னும் வேற வரா. அங்க யூகோ சொல்றான், நம்ம டின்னருக்கு அப்புறமா மீதி பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம யூகோ நேத்து ராத்திரியும் ரொம்ப லேட் பண்ணிருப்பான் ஒர்க்குன்னு. அதனால இன்னைக்கு வந்து அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா இன்னைக்கு விட்டாலும் அவர் அதே மாதிரி தான் பண்ணுவாரு, நம்ம விடாம அவரை கொண்டு போயிடலாம். சீன்ல அவங்க எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங்ல இருக்காங்க. நம்ம யூக்கோட கண்ணை அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே விட்டா நீங்க கண்டிப்பா ஒர்க்குன்னு அதையே நீங்க பாப்பீங்க. அது வந்து எதுக்குன்னா, இந்த மாதிரி உங்களோட வேலையை நான் கொஞ்சம் ஈஸியாக்கணும், அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்றேன். எனக்கு புரியுது, நீங்க எங்களை நல்லா பாத்துக்கணும்னு தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கணும். சரி, எனக்கு புரியுது, நான் என்னையே மாத்திக்கிறேன். இல்ல, நீங்க வந்து உங்களை மாத்திக்க வேணாம், அடிக்கடி இந்த மாதிரி ரெஸ்ட் எடுங்க, அதுவே போதும். சரி, அது இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ரொம்ப நீங்க கிட்ட இருக்கீங்க. இதே மாதிரி அவங்க தள்ளி போறாங்க. ஆனா அவங்க விடலையே. அங்க கட்டி பிடிக்க அவன் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சைடு இதை கேட்கிற அவ வந்து சொல்றா, பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல ஹாட் ஸ்ப்ரிங் வந்து ஒரு மிக்ஸ்டு பாத்தா மாறணும். இதுக்கப்புறம் அவங்க வந்து பாக்குறாங்க, அங்க நிபுணர்னு ஆளை காணும். அங்க ஃபுல் பாண்டுன்னு ஒரு பார்ட்டி இருக்கும், அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்களாம். அதை வந்து எங்களோட எம்ப்ளாயிஸ் பார்த்தாங்க. அதுக்கு காரணம் அந்த ஃபுல் பாண்ட், அந்த பார்ட்டி தான். அதனால இருக்கிற எல்லா பார்ட்டிஸையும் அவங்க வர வைக்கிறாங்க. எப்படியாச்சும் நிபுணர்னு அவங்க கண்டுபிடிக்கணும் உள்ள. நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கு முன்னாடியே நாங்க டீப்பான பகுதிக்கெல்லாம் போயிருக்கோம். கண்டிப்பா அந்த 1 கோல்டு அது அங்கதான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட இம்பார்ட்டன்டான கோல், அதை வந்து நம்ம அழிக்கணும். நீங்க கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி நாங்களும் இருக்கோம். ஸோ உங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம். இதனால அங்க இருக்கிற ஒரு பார்ட்டியும் அவங்க வந்து உள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம ஆளுங்களுக்கு அந்த உள்ள போற இடம் வந்து மெமரிஸே ஆயிருக்கும். இந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. அதை வந்து முன்னாடி இருக்க அந்த பார்ட்டி அழிக்குது. நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பொண்ணு மத்தவங்க கிட்ட சொல்றான், என்ன ஆனாலும் அந்த மாஸ்டரோட கண்ணை ஒண்டி பாக்காதீங்க. இதே மாதிரி அழிச்சு அவங்க முன்னாடி போறாங்க. அங்க 15ல இருந்து 17 மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு அந்த வயசானவர் ஒரு ஸ்பெல்ல கேஷ் பண்றாரு. அந்த இடத்துல எல்லாமே உறைஞ்சு போயிட்டா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே எரிச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க டைரக்டா கிங் வார்டனை தேடி போறாங்க. அங்க ஏகப்பட்ட ஃபுட் பிரிண்ட் எல்லாம் இருக்கா. திடீர்னு அங்க சடனா லாக் வந்து அப்பீர் ஆகுறாரு. நான் வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சொன்னனாலேயே நிறைய விஷயத்த நாங்க வந்து கிளாட் சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தியும் எங்களுக்கு தெரிய வந்தது, நீங்க தான் அந்த கிங் வார்டனோட சன்னு. அதே மாதிரி அந்த நிபருன், அந்த பொண்ணு வந்து உங்க சிஸ்டரோட பொண்ணு தான். இப்போ ஒரு வகையில பார்த்தா நம்ம நிபருன் அவ வந்து ஒரு கிராண்ட் சைல்டு மாதிரி தான் நம்ம கிங் வார்டனுக்கு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். என்னோட அப்பா, அதாவது கிங் வார்டன், ஒரு வந்து நிறையவே தப்புகளை பண்ணியிருக்காரு. அவருக்கு தகுதியே இல்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்களை ரூல் பண்றதுக்கு. இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நான் உங்களை தான் நம்புறேன். இப்படி சொல்லிட்டு அவரு போறாரு. அங்க அந்த டோருக்கு அந்த பக்கத்துல தான் அந்த கோல்டன் சேம்பரும் இருக்கு. எல்ஃப் பண்ணும் ஏதாச்சும் டேஞ்சர் இருக்கான்னு பாக்குறா. இந்த சைடு அவங்க உள்ள போறாங்களா, இல்ல அந்த ஃபுல் பாண்டோட குழுவும் இருக்கு. அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சது இவங்க தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ஃபுல் பாண்டோட அந்த லீடரும் சொல்றான், நாங்க தான் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கோம், நாங்க தான் இந்த ரேஸையும் ஜெயிச்சிருக்கோம். உங்களை மாதிரி ஒரு அவுட் சைடரை நாங்க விட்டுருவோமா என்ன? அதனால தான் நாங்க இவ்வளவு கொண்டு வந்து இந்த ரேஸை ஜெயிச்சிட்டோம். டேய், நீ இந்த ரேஸை முடிக்கிறதுக்காக நீ வந்து அநியாயமா இப்படியா பண்ணுவ? நீ அநியாயத்துக்கு எவ்வளவு கேவலமானவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. யாரா கேவலமானவன்? இந்த மாதிரி டியூனால நாங்க தான் ஒரு பெரிய கையா இருக்கலாம்னு ஆசைப்பட்டோம். ஆனா நீங்க நடுவுல போந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தலைகீழ மாற ஆரம்பிச்சது. எல்லாருமே உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல நாங்க இருக்கணும். ஆனா நீ வந்து ஒரு பிளே பாய், இந்த மாதிரி பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ற. நீ அட்வென்ச்சரிங்க என்ன யோசிக்கிற? இது வந்து உனக்கு ஜோக்கா தெரியுதா? இவனுக்கு ரொம்ப வயிறு எரியுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி எல்லாம் பேசுறானோ. இவனை மாதிரி ஒரு கேவலமானவன நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்க வந்து ஏன் அப்படி சொல்றீங்க? எரியிற எண்ணெயில நீங்க இன்னமும் தண்ணியை ஊத்துற மாதிரி ஆகுது. ஆனா இதை கேட்டவங்க இன்னமும் கடுப்பா வராங்களா? அங்க கிங் கிட்ட அவங்க கத்துறாங்க, சீக்கிரம் கிங்கு, எங்க எல்லாருக்குமே பவரை கொடு, எங்களுக்கு பவர் வேணும். இதை கேட்டவுடனே அவரும் அங்க ஏதோ ஒன்று பண்ண அங்க பயங்கரமா ஒரு ஒளி இவங்களை நோக்கி வருது. அங்க இதை பார்த்து யூக்கு ரொம்ப ஷாக் ஆகுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.